இப்ப பழனியில யாரு சிலை செஞ்சு வச்சாங்க? போகரப்பா. அது ஏன் செஞ்சு வச்சாரு? இந்த காலகட்டம் அவங்களுக்கெல்லாம் தெரியும். யுகம் கடந்து அவங்க இதெல்லாம் நடக்க போது கொஞ்சம் பேரனாது காப்பாத்தனையே உணர்ங்கடா, நீ நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். கலிபூஷன் ஒரு அவதார பூஷனா வந்திருக்காரு. அவர் தான் கிரியா யோகா பாபாஜி. ஆமா, நீங்க ஒட்டுமொத்தமா கிரியா பாபாஜி வணங்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. நிச்சயமாக வணங்க கூடாது. அது ஏன்? அவர் ஒரு இமயமலையில போய் உட்காந்துட்டு இப்படி தபம் பண்றாராம். சரி உட்காந்துக்கோ, நீ இறைநிலை, நீ யாருக்கு நீ சோறு போட்ட, நீ யாரு, நீ உழைச்சு நீ யாருக்கு சாப்பாடு கொடுத்த? பாபாஜியை இன்னைக்கு வழிபடுறவங்க அவர் முறையில கிரியா யோகா பயிரும் நிறைய இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபாலோவர் தான் இருக்காரு. ஏங்க நான் சொல்றேன், அதாவது பிரிட்டிஷ் பிரதமரே பாபாஜி தான் முருகனா ஒத்துக்க முடியாது. அந்த முருகன் எங்களுக்கு தேவையில்லை. முருகன்ங்கிறது பாபாஜி முருகன் யார் சொன்னாங்க? கிரியா யுகத்தை பற்றி கொண்டால் உலகம் அழிவது நிச்சயம். தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என் குழந்தைகளே. என்னன்னா, இந்த தேகம் இந்த தேகம் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் இறை பிள்ளைகள் தான், இறையோட பொம்மைகள் தான். அப்ப இதை இயக்கி வைக்கிறது என் அம்மையும் அப்பனும் தான். எனக்குள் இருப்பது ஆட்டி வைப்பது என் அம்மை ஆதிபராசக்தி தான். இந்த உடல் அல்ல, என் உயிர், என் ஆன்மா மட்டுமே இறைவன். அப்படி என் அருவமாக இருந்து நாட்சி சொல்றாங்க. அப்ப பக்கத்துல நிறைய அக்கம் பக்கத்துல இருக்கவங்க இதுக்கெல்லாம் சில இதுக்கெல்லாம் போய் சொல்ல சொன்னாங்க. அப்புறம் விளக்கேற்ற சொன்னாங்க. இது மாதிரி கரண்ட் கட் ஆகுமா அப்படின்லாம் சொல்றாங்க. நடந்துச்சு. நிறைய சில ரகசியமான விஷயங்கள் நடந்துச்சு. அது புரிந்து கொள்வாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், இறைவன் புறம்பானவனுக்கு தெரியும். இவருதான் அவருதான் எந்த ஒரு கட்டத்துல முடிவு பண்ணீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இத சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த வள்ளல் பெருமானார், கணக்கம்பட்டி அப்பாவும் இவங்களும் இதெல்லாம் நடத்திக்கிட்டே வராங்க. நான் வள்ளல் பெருமானார்கிட்ட எனக்கு ஒவ்வொன்றா நான் அதை விடணும். திருவருட் பாப்பா நான் அருட்ஜோதி தொலைக்காட்சியில கேட்பேன். படிச்சது இல்லை, என்கிட்ட புக்கு என்கிட்ட இல்லை. இப்ப வள்ளல் பெருமா ஐயா இவர் உருவமா வந்திருக்குன்னா உணர்த்தினாரா, இல்ல இவரு சொல்லியிருக்காரா நான் அவருதான் இந்த அவதாரம் சொல்லல, உணர்த்தினாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு நான் போனேன் இல்லைங்களா, இப்ப நாங்க குடியிருக்க வீட்டுக்கு வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த போய் ஒரு வாரத்திலேயே ஒரு வெள்ளை உருவம், அதாவது ஒரு சத்தம் கேட்டுட்டே இருந்தது. அமானுஷ்யமான அம்மா ஏன்னா அப்பதான் வீட்டுக்கு புதுசா போறோம், பக்கத்துல விடாதன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு உருவம் நிக்குது. எனக்கு பிரக்ஞை வந்துருச்சு, விழிப்பு வந்துட்டு. ஆனா என் குலதெய்வம் அம்மா எங்க அம்மா இப்போ உயிரோட தான் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு நாங்க 2010 போறோம். மடியில எடுத்து வச்சுட்டு நீ பார்க்காதன்னு என்ன இப்படி இது பண்ணிருக்காங்க. நீ எதுக்கு வந்த அப்படின்னா, அவங்க ஒரு அமானுஷமான குரல்ல நான் சும்மா பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. இது என்னடா இது இப்படின்ட்டு நான் தெரியாம குழந்தைங்களை தூக்கிட்டு என்னவோ நடந்த வீட்டுல இப்படி வாங்க, அவரும் வாடகை இதுன்னு சொல்லலை, இப்படியா வந்துட்டோமோ என்னவோ தெரியலையேன்ட்டு நாங்க இது மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். அப்ப அந்த வீட்டுல பூஜை புனஸ்காரமா இறை தேடல்ல இருந்திருக்காங்க. அந்த உள்ள ஆன்மாக்கள் அங்க இருக்காங்க. அப்ப இப்படி ஏன் வாழ்க்கை நகருது. அப்பதான் இந்த 2019 அதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்கள். கனவுல உணர்த்தினாங்க. இது மாதிரி சொல்றாரு, அருவமான ஆட்சியம்மான்னு சொல்றாரு. அப்ப வியாசர்பாடி 7 கிணறு பகுதிக்கு திரும்ப வலியுறுத்துறாங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் சாதாரண நிலையில நம்ம, அதாவது சாதாரணமா இருக்கப்பதான் அவங்க ரொம்ப ஒரு அற்புதங்களா புரிய வச்சு நடத்தி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நமக்குள்ள அவங்க வரப்ப நம்ம எண்ணங்களாதான் அவங்க வெளிப்படுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், பகுத்தறிய நமக்கு தெரியணும். எனக்கு அப்படிதான் புரிய வச்சாங்க. அப்புறம் நிறைய நடந்துச்சு. எப்படின்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சித்தர்கள்லாம் இறை தூதர்கள் மட்டும்தானே, சித்தர் அப்படிதானே நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது. இதுக்கு எனக்கு விடை 2019 தான் கிடைச்சிச்சு. எப்படின்னா, என் டிவி திடீர்னு ரிப்பேர் ஆகுது. சந்திரசேகரன் அப்பான்னு ஒருத்தர் வராரு. சந்திரசேகரன் டிவி ரிப்பேர் பண்றவர். இவர் யாரு அப்படின்னா, கணக்கம்பட்டி அப்பாவோட இந்த பிஎஸ்என்எல் கேபிள், பிஎஸ்என்எல் அந்த அவருக்கும் இவருக்கும் சந்திரசேகரும் அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. அவர் எங்க வீட்டுக்கு ரிப்பேர் பண்ண வராரு. அவரு சித்தர் தேடல்ல இருக்கவர். அவர் பெரியபாளையத்துக்கு முன்னாடி சித்தர் வித்யாபீடம்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் நடந்துட்டே இருக்கு, ஒவ்வொரு நொடிகளும் நடந்துட்டு இருக்கு. 7 கிணறு பகுதிக்கு என்ன சொல்றாங்க. நான் போறேன். அங்க போனோன்னா அந்த மலர் விழுது.
வந்த உடனே என்ன இதை சொல்றாங்க, கலியுகம் முடிந்தது, நீ தான் சொல்லணும்னு எனக்கு அப்பயே புரிய வச்சுட்டாரு. ஏன்னா கணக்கம்பட்டி அப்பா வந்து அவர் எனக்கு ஸ்தூலமா தெரியல, அவர் ஒவ்வொரு சித்த ரூபத்திலையும் எனக்கு தெரிகிறார். ஏன்னா ஒவ்வொரு யோகிராம் சுரத்குமார் அப்பா தெரிகிறாரு, பாம்பன் சுவாமிகளா தெரிகிறாரு, அம்மையா தெரிகிறாரு, எல்லாமாவும் தெரிகிறாரு எனக்கு அவரு. இப்ப இது வரைக்கும் சித்தர்களை எல்லாம் தெரியும். அப்புறம் வள்ளலார்னு எப்படி உறுதியா சொல்றீங்க? வள்ளலாராகவும் வந்தார். எப்படின்னா அவருடைய அதாவது அருட்பெரும் ஜோதி நிலையம் அறிந்த முதல் இறை மகனார் வந்து வள்ளல் பெருமானார் தான். அதாவது அருட்பெரும் ஜோதி நிலை அப்படிங்கிறது மனிதர்களால உணரவே முடியாது. அது அதாவது ஒரு பெருஞ்சோதி, ஒரு நெருப்பு பிழம்புன்னு யாரும் சொல்லுவோம், நம்ம முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் வந்து அவருடைய தன்முகத்தை இந்த பூமிக்கு காட்டுறாங்க. அது எப்படி காட்டுவார்? மனித இயல்புக்கு ஏற்ற மாதிரி தான் காட்டுவார். அவருடைய பேரொழிய காட்டாமலாம் பஸ்பம் ஆயிடும். ஏதாவது 1000 கோடி பிரகாச சூரியன் இறைவன். அப்ப அவர் வந்து அதாவது முருகப்பெருமானுக்கும் மேல சிவம் அப்படிங்கிறது, சிவன் கிடையாது, சிவம். 5 தொழில்களையும் மொத்தமா பண்றவர் அவரு. ஏன்னா வள்ளல் பெருமானார் சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு தொழில் பண்றவங்களுக்கும் இவ்வளவு ஆயுஷ்காலம் இருக்கும், அப்புறம் முடிஞ்சிடும். ஒவ்வொரு அண்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி நிறைய ஒவ்வொரு அண்டங்களுக்கும் தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆயுள் காலம் கூட முடியும். இப்ப வந்து ஏன்னா கணக்கன்பட்டி அப்பா வந்து நான் யாருன்னு என்ன உணர வச்சு, அதாவது இது தனி இல்லை, இது வேற இல்லம்மா, அந்த கர்மாங்கிறத அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க. என்ன அப்படி, ஏன்னா நான் இந்த ஜென்மத்துல எந்த பாவமும் பண்ணல, ரொம்ப ஷட்டிலான இது, பட் ரொம்ப குறும்பான, ஆனா யாருக்கும் நான் மனசரியே எந்த இதுவும் பண்ணல. அப்ப எனக்கு இந்த துன்பம் அப்ப கர்மான்னு கொண்டு வந்தாங்க. அப்ப ஒரு ஒரு இறைவன் பொது விதி என்ன, எல்லா அதாவது எல்லா சமய இதுலயுமே பாத்தீங்கன்னா இறைவனை கும்பிடுறவங்க, அதாவது நாங்க இறைவனை வந்து கடவுள், தெய்வம், இறை அப்படின்னு பிரிப்போம். முதல் கடவுள் நிலைக்கு நம்ம வரணும். அப்புறம் விஷயங்கள் சொல்லுங்க. ஐயா உங்களுக்கு உணர்த்தினாங்கல்ல, அது ஒரு கனவுகளா வெளிப்பட்டாங்கல்ல, அந்த கனவுகளை சொல்லலாம். ஆமா, அப்படி இந்த கடவுள் எனக்கு உள் கடந்து என்ன போக வச்சாங்க. அதான் அந்த கடவுள் நிலைக்கு ஓரளவுக்கு இந்த ஆன்மாவுக்கு ஏற்றார் போல என்னுடைய நிலை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு கொண்டு வந்து உணர வச்சு ஒவ்வொரு சித்தரா தெரிகிறாரு எனக்கு. அப்ப வள்ளல் பெருமானாரும், ஏன்னா நான் அவரை தான் பற்றி கொண்டிருந்தேன். வள்ளல் பெருமானார் தான் என்னை வந்து கடை தேற்றினார். ஏன்னா ஜீவ காருண்யம் மிக்கவர் இல்லையா. அப்ப நம்ம எல்லா ஜீவர்களையும் அவர் தானே படைச்சார். அப்ப ஒவ்வொரு ஜீவர்களும் அவங்க வாழறதுக்கு தகுதி இருக்கு, எல்லா ஜீவர்களுக்கும் உரிமை இருக்கு. அப்ப நம்ம உணவு தேடல், அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், ஏன் இப்ப அந்த உணவு முறை நீ தானே கொண்டு வந்த, எல்லாம் முனையன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப உணவு நீங்க தானே கொண்டு வந்தீங்க, ஏன் அப்படின்னு. இப்ப ஏன் மறுதளிக்கிறீங்க, நீங்க தானே ஆதி காலத்துல கொண்டு வந்தீங்க, இப்ப மறுதளிப்பது காரணம் என்ன அப்படிங்கிறப்ப அந்த யுக கணக்கெல்லாம் சொல்றாங்க. இந்த வேர்ல்டு இஸ் சஸ்டெயின் எவர் லாங், அவங்க கிரியேட்டிவ்ல இருந்து இருக்கு. பட் இந்த உயிர்கள் வந்து பிறக்குது மறையுது இல்லைங்களா, ஓரறிவு, அந்த சுழற்சி வந்து வந்துட்டே இருக்கு. அப்ப இந்த ஒரு கோழி அது வாழுது இல்லைங்க, அப்ப அடிச்சு சாப்பிட்றப்ப அதோடைய வலி இருக்கு இல்லைங்களா, அந்த வேதனை அதோடைய உடம்புல பதியும், ஆன்ம பதிவா. அது வந்து நம்ம சாப்பிட்றப்ப அதோட கர்மாவை நான் எடுத்துக்கிறேன். இப்ப மனிதன் இறைநிலையை அடையணும். இப்ப நான் ஆடு, கோழி ஒண்ணும் வேண்டாம், எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுங்க கர்மாவெல்லாம் நான் ஏத்துக்கிட்டு கஷ்டம் அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா என்ன, உங்களுக்கு இப்ப சாப்பிட்றவங்க நல்லா இல்லையா அப்படின்னா, இந்த யுகத்துல ஓரளவுக்கு, அதாவது நீங்க இட்டர்னிட்டி அட்டன் பண்ணவே முடியாது. இப்ப நான் ஒரு ஆட்டை அடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல நான் ஒரு ஆடா பிறக்க போறேன். ஒரு தடவை சொல்லும் போது எனக்கு களி பூஷனை பத்தி நிறைய சொன்னீங்க. களி பூஷன் ஒரு அவதார பூஷனா வந்திருக்காரு, அவர் தான் கிரிய யோகா பாபாஜின்னு சொன்னீங்க. ஆமா, அத பத்தி உணர்தல் விஷயங்களா சொல்லலாம். கண்டிப்பா முக்கியமானதா சொன்னீங்க. மக்கள் வந்து பாபாஜி முருகன் சொல்றாங்க. பாபாஜி வழிபாடு நிறைய மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க, பாபாஜி ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. நீங்க ஒட்டுமொத்தமா கிரியா பாபாஜி வணங்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. நிச்சயமாக வணங்க கூடாது. அது ஏன் என்று சொல்றேன். பாத்தீங்கன்னா இப்ப வாழ்வியலோடு இப்ப மக்களே நீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சும்மா உட்கார்ந்துருந்தா, முக்கியமா என்னை போல அன்னையர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து தெய்வமே கடவுளே வந்தா கூட சும்மா மந்திரத்துல மாங்காய் காய்ச்சி வைக்க முடியுமா? இல்ல குழந்தைக்கு பசி சோறு இருந்தா வரைச்சு பண்ண முடியுமா? முடியாது. எல்லாருமே என்ன பண்ணாங்க, வந்த ஞானிகள்லாம் வாழ்வியலோட ஒன்றிதான் வாழ்ந்தாங்க. கணக்கன்பட்டி அம்மையப்பன் பாருங்க, இப்ப பழனியில யாரு சிலை செஞ்சு வச்சாங்க? போகரப்பா இல்லைங்களா? அது ஏன் செஞ்சு வச்சாரு? இந்த காலகட்டம் அவங்களுக்கெல்லாம் தெரியும், யுகம் கடந்து அவங்க இதெல்லாம் நடக்க போது, கொஞ்சம் பேரனாது
காப்பாத்தனா உணர்ங்கடா, நீயும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா நினைங்கடா, நீ உழைச்சாதான்டா சாப்பிட முடியும், நான் சாமியை தேட போறேன், சாமியை எப்படி இப்படி போய் உட்கார்ந்துருந்தா சாப்பாடு வந்து வராது. ஒவ்வொரு அதாவது யோக படிப்பு படிப்பு தப்பு, யோக படிப்பு அததான் நாங்க சொல்ல வரோம். இப்ப நீங்க எல்லாம் பாருங்க. சரி, அப்ப நீங்க ஒண்ணு கேட்க வரலாம், அதாவது அப்ப கறி சாப்பிட்றவங்க தான் கெட்டவங்க கிடையாது. இப்ப இதையும் என்ன உணர வச்சார் வள்ளல் பெருமானார். இப்ப இந்த முரண்பாடுகள் ரொம்ப, இப்ப பாத்தீங்கன்னா வெறும் பருப்பு நெய், அவன் பார்த்தன இப்ப என்னுடையதுல பாத்தீங்கன்னா ரொம்ப என் தாய் ரொம்ப இறக்க வடிவானவ, அவ கறி சாப்பிடுவா, ஆனா யாராவது பசி இல்லைன்னா அவ சாப்பாடை கொடுத்துருவா, நீ சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு. பங்குனி உத்திரம்னா சாப்பாடு போடுவா, தைப்பூசனா சாப்பாடு, கோயில் அன்னதானம் பண்ணுவா, எல்லாருக்கும் அவள்கிட்ட இல்லைனாலும் கொடுப்பா. ஒரு புடவை இல்லையா, கிஞ்ச புடவை ஏன் கட்டியிருக்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அவ வந்து ஐயோ அவளுக்கு கொடுத்தா எனக்கு கர்மா ஒட்டிக்கும்னு நினைக்கவே மாட்டான் என் தாய். ஆனா இந்த புலால் மருத்துவங்க இருக்காங்களே சில பேர், எல்லாரும் இல்லை, ஏன்னா எல்லாத்துலயுமே விகற்பங்கள் வந்து விட்டது, நல்லது கெட்டது கலந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா கெட்டது ஓங்கி விட்டது. இந்த பாபா இதுக்கு வரேன் இறைத்தன்மை தானே, இல்ல இறைவன் அப்படின்னு நல்லதுலயும் வெளிப்படுறாரு, கெட்டதுலயும் வெளிப்படுறாரு. அததான் நான் சொல்ல வரேன், அதான் சொல்ல வரேன். இப்ப இறைவன் வெளிப்படலாம், நம்ம வெளிப்படக்கூடாது. இறைவன் வெளிப்படலாம், நம்ம வெளிப்பட மனிதர்கள் நம்ம அதை உணரணும். நம்ம வந்து அததான் இறைவனே இங்க வந்தா கூட அந்த தர்மத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப மனிதர்கள் கற்காலத்துல நம்ம எப்படி இருந்தோம், எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இலைத்தலைகளை உடுத்தி இருந்தோம், அதுக்கப்புறம் என்னது உடலை மறைத்தோம், இப்படி எல்லாம் வந்தது. இப்ப அந்த பாபாஜி இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா இப்படி யாரோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, அவர் இடுப்புல ஒரு துணியை கட்டியிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, ஒரு நிர்வாண. அவர் இன்னொன்னு, அவர் ஒரு இமயமலையில போய் உட்காந்துட்டு இப்படி தபம் பண்றாராம். சரி உட்காந்துக்கோ, நீ இறைநிலை, நீ யாருக்கு நீ சோறு போட்ட, நீ யாரு, நீ உழைச்சு நீ யாருக்கு சாப்பாடு கொடுத்த. என் வள்ளல் பெருமானார் அவரு காலகட்டத்துல வழிபடுறவங்க அவர் முறையில கிரியா யோகம் நிறைய இருக்கு. ஏங்க நான் சொல்றேன், அதாவது பிரிட்டிஷ் பிரதமரே வந்து பாபாஜி தான் முருகனா ஒத்துக்க முடியாது, அந்த முருகன் எங்களுக்கு தேவையில்லை. முருகன்ங்கிறது முருகன் யார் சொன்னாங்க சொல்றாங்க, அதாவது முருகன்ங்கிறது ஒரு ஆன்ம நிலை, அதாவது ஒரு ஆற்றல், ஒரு நம்ம தமிழோட முன்னோர் வழிபாடு முருகன், அப்படி அந்த பார்வையில பார்க்கலாம். பாபாஜி தான் முருகன் சொல்றாங்களா, அது எனக்கு தெரியல. ஆமா, அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இப்ப நான் இப்ப இவ்வளவு ஆணித்தரமாக பேசுறேன்ல, இப்ப நான் எனக்கு நீங்க பாபாஜியை தவறானு சொல்றீங்களா, இல்ல பாபாஜி தான் முருகன் சொல்றது தவறானு சொல்றீங்களா? பாபாஜி முருகன் சொல்றது தவறு, எனக்கு அவரும் ஒரு பாபாஜி கிரியா யோகம் அவரை நான் மதிக்கிறேன். கிரியா யோகம் இனிமேல் தேவையில்லைங்கிற, தேவையில்லை யோகம் தான் அந்த உலகத்துக்கான பெரிய புரட்சியாக போகுது, பெரிய விடுதலையாக போகுது. இல்ல அதுதான் சொல்றேன், கிரியா யோகத்தை பற்றி கொண்டால் உலகம் அழிவது நிச்சயம். கிரியைகள் யார் பண்ணணும்? எல்லாம் வல்ல இறைவன் பண்ணணும், எல்லாம் வல்ல இறை ரூபங்கள் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா புலால் மறுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு தானே சிவம் என்று எந்த ஜீவர்களையும் மதிப்பல, தானே சிவம் என்று எப்படி சொல்லுவாய்? நீ என்ன எதை படைத்தாய், எதை நீ அழைத்தாய், எதை நீ உருவாக்கினாய், எதை நீ மறு உருவாக்கம் பண்ண, செயற்கையாக பண்ணினாய், செயற்கையா? இறைவன் இயற்கை உண்மை வடிவமானவன், நீ எப்படி தன்னை இறைவன் என்று இறைவனே வந்து பூமிக்கு வந்து அப்படி இருந்தார்னா நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள்? பாபாஜி தொடர்ந்து வழிபடலாம்னு சொல்றீங்க, அதுல உறுதியா இருக்கு. வழிபட வேண்டாம்ங்கற, பாபாஜி வழிபட வேண்டாம், அவர்தான் கலிபுருஷன். அதாவது அவர்தான் கலிபுருஷன் சொல்றீங்க. ஆமா, கலிபுருஷன்னா தீயவன் தான். நீங்க அதாவது அவரு தமிழத்தை சேர்ந்தவர். சரி, இப்ப பாருங்க, அதான் அந்த டிஎன்ஏவா அந்த இதான் சொல்ல வந்தேன்ப்பா. இப்ப நான் நல்லது செய்யறேன்னா இவன் ஒருத்தன் வந்து இப்ப வள்ளல் பெருமானார் வந்து ரொம்ப வாடிய பயிரை போய் கண்ட போதெல்லாம் வாடினேன்னா அவருடைய ஆன்மால அவ்வளவு இரக்கம் இருக்கு, அந்த அவருடைய ரத்தத்திலேயே அந்த இரக்கம்ங்கிறது அவர் தானா பாபாஜியும் வந்து இல்ல பிரித்தும் பார்க்கலாம், இனி பிரித்தும் பார்க்கலாம், தவறில்லை. ஏன்னு சொல்லுங்க, அவங்க வந்து வேற வேற ரூபங்கள இறை ஒன்றே பரமாத்மா சொல்ல வந்தாங்க. அந்த இரக்க உணர்வு இருக்கு இல்லைங்களா, அதாவது நம்ம ஒரு மகானை கொண்டாடுறோம், ஒரு மகானை சிறுமைப்படுத்துறோம், அது தவறா தெரியலையா? சிறுமையினே ஒண்ணு இல்ல, அதுதான் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாபாஜி தான் கலிபுருஷன் உங்களுக்கு யார் சொன்னது, எங்க இருந்து அதை எடுத்தீங்க? அதாவது
என் வள்ளல் பெருமானார் தான், வள்ளல் பெருமானாரே கணக்கன்பட்டி ஏன்னா நம்ம நம்ம கலாச்சாரத்துல பல மாநிலங்கள்ல பல பேர் வந்து பாபா வந்து இன்னும் வந்து காட்சி தர்றாரு, இன்னும் வந்து நினைக்க நேரம் வராரு. காட்சி தரட்டும், எங்களுக்கு அது தேவையில்லை. நான் எப்படி நான் சொல்றேன் பாருங்க. சரி, அதாவது இப்ப நம்ம மனித பிறவி எடுத்துட்டோம். நம்ம ஒவ்வொரு பிறவிலையும் இறைவனை நினைத்து நினைத்து, அதாவது சிவபுராணத்துல புல்லாகி புடாய் புழுவாய் மரமாகி பல பிறவி எடுத்து வந்திருக்கோம். இப்ப என் மனசுல எனக்கு திடீர்னு ஒருத்த மேல இறக்க வருமா? என் டிஎன்ஏலே இருக்கணும். அது என்னுடைய செல் பதிவுகள்ல இருந்தாதான் எனக்கு இறக்க உணர்வு வரும். இல்லைன்னா நீ என்ன சாப்பிடு, நீ மாம்சம் சாப்பிட்டாலும், நீ எதுவுமே சாப்பிடாம இருந்தாலும், வெறும் காய்கறியை தின்னாலும், நீ எல்லா ஜீவர்களையும் ஒரு புழு போல ஒரு இரக்கமற்று பார்ப்ப. பாபாஜி நம்ம டிஎன்ஏ தானே, அவரும் இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவரா தான் சொல்றாங்க, வரலாறு அப்படிதான் சொல்லுது. இங்க இருந்து இமயமலைக்கு போறதா சொல்றாங்க. நம்ம டிஎன்ஏ தானே பாபாஜி இருக்க முடியும். பிறந்தார் ஒழிஞ்சு அவர் என்ன பண்ணாரு? அவர் நேர்மையா அவர் இறைநிலையை இது பண்ணாரா? நேர்மையான பண்ணல. இல்ல, அந்த கால நிலையில வந்து ஒரு இது சொல்லுவாங்க, இப்போ ஒரு இது சொல்றாங்க இல்லைங்களா? ஏன்னா நான் என்னோட பயணத்துல வந்து பாபாஜி வந்து தவறா கற்பிதம் பண்ணது உங்களோட பேட்டியா? அதாவது தவறாக கற்பிதம் பண்ணல. இந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு என் அம்மையப்பன் போதித்த, அதாவது என்னுடைய அறிவுக்கு, என் அறிவும் என் அம்மையப்பன் தான். அவரு சொன்ன வரைக்கும் இந்த உலகில் எதுவுமே உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை. ஆனா தர்மம் இருக்கு, நீதி இருக்கு, அறம் இருக்கு. நான் வந்து எதை பார்த்துமே வந்து நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்பா நான் என்ன பாவம் பண்ணேன், நான் எப்படி கேட்பேன்? என் அறம் சார்ந்த நூல்கள் நான் எனக்கு பாபாஜி செய்த தவறுகள் என்னங்க சொல்றேன். இப்ப அறம் சார்ந்த நூல்கள் நான் படிக்கிறேன் இல்லைங்களா? நம்மளுடைய தமிழ் நூல்கள், திருக்குறள்ல சின்ன வயசுல திருக்குறள் படிப்போம், ஆத்திச்சூடி படிப்போம். ஒவ்வொன்னா அதுல அறம் சொல்லி இருக்கு. பெண்களுக்குரிய கற்பு, ஆண்களுக்குரிய கற்பு. அந்த கருத்துக்கு நான் சொல்ல, அந்த கருத்துக்கு அது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நான் சொல்ல வரேன். அதுக்கப்புறம் உங்களுடைய அதுல உண்மை இருக்கு, அதனால்தான் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன். எனக்கு எப்படி அறம் எனக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் படித்த நூல்கள் தான் என் அறம் கற்பித்தன. நான் சந்தித்த ஆன்மாக்கள் அறத்தின்படி வாழ்ந்தார்கள். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்தியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுவதுமே எல்லா நாடுகளுமே அடிமைத்தனத்தில் இருந்தது. அதாவது ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி கொடுக்கணும். எல்லாரும் வாழ்வதற்காக தான் பூமிக்கு வராங்க. ஒருத்தருடைய வாழ்வை பறித்து கொண்டு அவன் மட்டும் நல்லா இருக்கணும் எந்த இறைவனும் சொல்ல மாட்டார்.